தர்மர் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு, கிருஷ்ணா, நானும் தர்மம் பண்றேன், கர்ணனும் தர்மம் பண்றாரு, ஆனா என் பேர் முன்னால வர மாட்டேங்குது. தர்மம் பண்றதுல யார் சிறந்தவர்னு கேட்டா கர்ணன் பேர் தான் சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்டாரு. இந்த சந்தேகத்தை நான் உனக்கு இன்னைக்கு தீர்த்து வைக்கிறேன். யார் சிறந்த தர்மமான்ட்டு இன்னைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனும் கூப்பிட்டாரு, தர்மனையும் கூப்பிட்டாரு, ஆளுக்கு ஒரு தங்க கட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட கேட்கறவங்களுக்கு இந்த தங்க கட்டியை நீங்க தர்மம் பண்ணிட்டு வாங்க, நான் அதுக்கு விடை சொல்றேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதே மாதிரி 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. தர்மங்கிட்ட வந்து தங்க கட்டி உதவின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் தர்மர் என்ன செஞ்சாரு, தங்க கட்டியை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு உடைச்சு கொடுத்தாரு. ஆனா கர்ணங்கிட்ட வந்து உதவின்னு கேட்டவங்களுக்கு அந்த தங்க கட்டியை அப்படியே எடுத்து கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு 2 பேர் திருப்பும் கிருஷ்ணர்கிட்ட போனாங்க. தர்மா, நீ எப்படி தர்மம் பண்ணனாரு. என்கிட்ட வந்து கேட்டவங்களுக்கு எல்லாம் அந்த தங்க கட்டியை நான் உடைச்சு உடைச்சு கொடுத்தேன்னு சொன்னாரு. கர்ணா, நீ எப்படி பண்ணன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டவங்களுக்கு அந்த தங்க கட்டியை நான் அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. தர்மா, இப்போ உனக்கு புரியுதா? நீ மொத்தமா கொடுக்க மனசு இல்லாம அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு கொடுத்த. கர்ணன் பாரு, தன்கிட்ட இருக்கிற பொருளை யார் கேட்டாலும் அப்படியே குடிக்க மனசு உள்ளவன். அதனாலதான் சிறந்த தர்மவான் கர்ணன் சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு சொன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு தர்மரும் போயிட்டாரு. உங்களுக்கும் புரியுதா? இந்த மாதிரி கதை நிறைய சொல்லுவேன். ஆனா சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.